வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாவட்ட சமூக நல அலுவலகத்திலிருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருநெல்வேலி மாவட்ட சமூக நல அலுவலகம் மூலம் கேஸ் ஒர்க்கர், மல்டிபர்பஸ் ஹெல்பர், செக்யூரிட்டி கார்டு போன்ற பதவிகளை ஆட்சேர்ப்பு 2024 ஆண்டின் அறிவிப்பின்படி தற்போது வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் ஒருங்கிணைந்த சேவை மைய பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் வேட்பாளர்கள் பூர்த்தி செய்ய வேண்டிய அடிப்படை தகுதிகள் பற்றிய முழு விவரத்தை தெரிந்து கொண்ட பிறகு நீங்கள் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். சரியா? அமைப்பின் பெயர் பாருங்க, மாவட்ட சமூக நல அலுவலகம். வேலை வகை தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு 2024 ஆண்டு. காலிப்பணியிடங்கள் எண்ணிக்கை பாருங்கள், மொத்தம் 7 வேகன்சி இருக்குது. தொடக்க தேதி 20/9/2024 முதல் கடைசி தேதி 30/9/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரியா? அமைப்பின் பெயர் பாருங்கள், மாவட்ட சமூக நல அலுவலகம். வகை பாருங்கள், தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு. காலிப்பணியிடங்கள் பெயர் பாருங்கள், கேஸ் ஒர்க்கர் 1 வேகன்சி இருக்குது, மல்டிபர்பஸ் ஹெல்பர் 2 வேகன்சி, செக்யூரிட்டி கார்டு 4 வேகன்சி இருக்குது. சரியா? சம்பளம் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10,000 முதல் மாதம் 18,000 வரை சம்பளமாக வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி பாருங்கள், கேஸ் ஒர்க்கர் பணிகளுக்கு அரசு அனுமதி பெற்ற கல்வி நிறுவனத்தில் பேச்சுலர் டிகிரி இன் சோசியல் ஒர்க், சைக்காலஜி, கிரிமினாலஜி அல்லது குறைந்தபட்ச 1 வருட பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் மற்றும் வன்முறைக்கு எதிரான அரசு அல்லது அரசு சாராத நிர்வாக அமைப்பில் அனுபவம் பெற்றிருத்தல் அவசியம்னு சொல்லியிருக்காங்க. பர்பஸ் ஹெல்பர் பதவி பாருங்கள், எஸ்எஸ்எல்சி தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். சரியா? செக்யூரிட்டி கார்டு பதவிக்கு பாருங்கள், எஸ்எஸ்எல்சி அண்ட் ஹெச்எஸ்சி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அத்துடன் விண்ணப்பதாரர்கள் ஓட்டுநர் உரிமம் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பாருங்கள், வயது வரம்பு எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அரசு விதிகளின்படி தளர்வு பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? பணிமரத்தோடைய இடம் பாருங்கள், திருநெல்வேலி மாவட்டம், தமிழ்நாடு. விண்ணப்பிக்கும் முறை பாருங்கள், திருநெல்வேலி மாவட்ட சமூக நல அலுவலகம் சார்பில் அறிவிக்கப்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ள வேட்பாளர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அதனை முழுவதும் பூர்த்தி செய்த பிறகு தேவையான சான்றிதழ்களுடன் இணைத்து நீங்கள் அனுப்பி விண்ணப்பித்துக் கொள்ளலாம். சரியா? அனுப்ப வேண்டிய முகவரி பாருங்கள், மாவட்ட சமூக நல அலுவலகம், ஒருங்கிணைந்த சேவை மையம், திருநெல்வேலி, வள்ளியூர். சரியா? இம்பார்ட்டன்ட் டேட் பாருங்கள், விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க ஆரம்ப தேதி 20/9/2024. சமர்ப்பிப்பதற்கான விண்ணப்பத்தை இறுதி தேதி பாருங்கள் 30/9/2024. சரியா? தேர்வு செய்யும் முறை பாருங்கள், பெறப்பட்ட விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு பட்டியலிடப்பட்ட வேட்பாளர்கள் நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்பட்டு பணியில் அமர்த்தப்படுவார்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் பாருங்கள், விண்ணப்பதாரர்களுக்கு எந்த ஒரு விண்ணப்ப கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பு பாருங்கள், கேஸ் ஒர்க்கர் மற்றும் மல்டிபர்பஸ் ஹெல்பர் பதவிகளுக்கு விண்ணப்பிக்கும் நபர்கள் உள்ளூரை சேர்ந்த பெண் வேட்பாளராக இருக்க வேண்டியது அவசியம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு முன்னுரிமைன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.